ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ஜிஎலோட சிசி தமிழ். நான் கோகுல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சிபிஓ 2024 சொல்யூஷன்ஸ் தான் பார்க்க போறோம். 28th ஜூன் ஷிஃப்ட் 1ல இருக்கக்கூடிய மேக்ஸ் கொஷின்ஸ் தான் பார்க்க போறோம். இந்த பிடிஎஃப் வந்து நம்மளோட சேனல்ல அவைலபிளா இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், வேணும்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய டிஸ்கஷன்ஸ் அப்புறம் டவுட்ஸ் இது எல்லாமே வந்து அங்கே நடக்கும். சரி, நம்ம வந்து கொஷினுக்கு போயிடலாம். முதல்ல எக்ஸோட வேல்யூ தான் நம்ம கேட்குறாங்க. இங்க என்ன எக்ஸ்ன்றது பிராக்கெட்டுக்கு வெளியே இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா பிராக்கெட்டுக்கு உள்ள இருக்கிற எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். சால்வ் பண்ண என்ன வரும்? இது -9a வரும். இது எவ்வளோ வருது? -20a வருது. கரெக்டா? 20a வரும். ஓகே, அப்போ -20ax இது -54a is equal to 6a. கரெக்டா? அப்போ 60a ஓட வேல்யூ தான் -20ax. 3 டைம்ஸ் போயிடுமா? ஏக்கு ஏ கேன்சல் பண்ணிக்கலாமா? -x ஓட வேல்யூ வந்து 3னா x ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? -3 இருக்கும். ஆன்சர் -3. இங்க 1 cot ஸ்கொயர் தீட்டா டிவைட் பை tan ஸ்கொயர் தீட்டா -1 கொடுத்துருக்கான். நம்மளாம் யோசிக்க வேணாம். 1 cos ஸ்கொயர் தீட்டா டிவைட் பை sin ஸ்கொயர் தீட்டா டிவைட் பை என்ன வரும்? sin ஸ்கொயர் தீட்டா டிவைட் பை cos ஸ்கொயர் தீட்டா -1. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டா நமக்கு கிடைக்கக்கூடியது sin ஸ்கொயர் தீட்டா minus cos ஸ்கொயர் தீட்டா டிவைட் பை sin ஸ்கொயர் தீட்டா. இங்க sin ஸ்கொயர் தீட்டா minus cos ஸ்கொயர் தீட்டா டிவைட் பை cos ஸ்கொயர் தீட்டா. இதுக்கு இது கேன்சல் பண்ணிடலாமா? அப்போ 1 sin மேல வந்து cos வந்துருமா? cos by sin என்ன? cos ஸ்கொயர் எல்லாமே ஸ்கொயர் பா. cos ஸ்கொயர் மைனஸ் டிவைட் பை sin ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ cot ஸ்கொயர் தீட்டா. ஆன்சர் என்ன? cot ஸ்கொயர் தீட்டா. இந்த கொஸ்டின் வந்து பார்க்கறதுக்கு படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். என்னன்னா ஆனா வந்து கான்செப்ட் ஈஸி. நம்ம இதுக்கு முன்னாடி சிஜிஎல்ல கேட்கப்பட்ட அதே கேள்வியை தான் ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா வேல்யூ மட்டும் ஆட் பண்ணி கேட்டிருக்கான். இதுக்கு முன்னாடி என்ன கேட்பான்? நம்மளோட கன்செப்ஷன் வந்து ப்ரைஸ் வந்து கம்மியானதுனால கன்செப்ஷன் கொஞ்சம் ஏற்றிருக்கேன், அதனால என்னோட ரெடியூஸ்டு ப்ரைஸ் என்னன்னு கேட்டான். சரியா? ஆனா இப்போ என்ன கேட்டிருக்கான்னா அந்த ரெடியூஸ்டு ப்ரைஸை நான் என்ன பண்றேன்? ரெடியூஸ்டு காஸ்ட் ப்ரைஸை நான் 32.5% லாபத்துக்கு நான் விற்கிறேன். அப்படி நான் லாபத்துக்கு வித்தனா நான் எவ்வளோ ரூபாய்க்கு வந்து நான் விற்பேன் அப்படின்றதா இதுல கேள்வி. சரியா? இதான் பாருங்க, the reduction of 7.5% in the cost price of the commodity enables a shopper to purchase 15 kg more than what he previously purchased for a sum of 7,400. எக்ஸ்பெண்டிச்சர்ன்றது சேமா இருந்ததுன்னா என்னது? கன்செப்ஷன் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த கன்செப்ஷன் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ப்ரைஸ். கன்செப்ஷன் அதிகமா இருக்கும் எப்பனா ப்ரைஸ் கம்மியாகும் போது. இங்க ப்ரைஸ் கம்மியாகுது, அதனால கன்செப்ஷன் வந்து அதிகமா பண்ணிருக்கும். சரி, இப்ப எழுதிக்கலாமா? கன்செப்ஷனோட ரேஷியோ இது இனிஷியல், இது ஃபைனல். ரேஷியோ எழுதிக்கலாம். 7.5 எப்படி எழுதலாம்? 1/2, 15/2, 200% இருக்கிறதுனால. கரெக்டா? கேன்சல் பண்ணனா இது ஒரு 3 டைம்ஸ், இது ஒரு 40. முன்னாடி 40 இருந்திருக்கு, 3 குறைஞ்சு 37 இப்போ ஆயிடுச்சு. ப்ரைஸ் அப்ப எப்படி இருக்கும்? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் சொன்னனால 37:40 இருக்கும். 3 பார்ட் வந்து அதிகமாகதான். 37 இருந்திருக்கு ப்ரைஸ், மாத்தி போட்டோம் பாருங்க. இது ப்ரைஸ், இது கன்செப்ஷன். சரியா? கன்செப்ஷன் பாருங்க, ஸ்டார்டிங்ல 37 இருந்துக்குது, இப்போ பாத்தீங்கன்னா 40 ஆயிட்டு இருக்குது. 3 எக்ஸ்ட்ரா ஆயிட்டு இருக்குது. இந்த 3 எக்ஸ்ட்ரா தான் இந்த 15 கிலோ. அப்ப இந்த 3 பார்ட் தான் 15 கிலோனா அவன் கேட்கறது ரெடியூஸ்டு தான், ப்ரீ ரிடக்ஷன். ப்ரீ ரிடக்ஷன் மீன்ஸ் இனிஷியலா இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை தான் கேட்கறான். அதனால இனிஷியலா நடக்கக்கூடிய அந்த கன்செப்ஷனா முதல்ல கண்டுபிடிச்சிக்கிறேன். என்ன வரும்? 5ன்னு வரும். கரெக்டா? அப்போ 37 × 5 தான் என்னது? கன்செப்ஷன். இன்டூ எக்ஸ்ன்றது தான் இனிஷியல் பிரைஸ். பிரைஸ் இன்டூ கன்செப்ஷன் தான் எக்ஸ்பெண்டிச்சர் 7,400. கரெக்டா? 2 டைம்ஸ் வருமா? 4 டைம்ஸ் வருமா? ஸோ 40. எக்ஸோட வேல்யூ என்னன்னா 40. இந்த எக்ஸ்ன்றது என்ன? காஸ்ட் பிரைஸ் பிஃபோர் ரிடக்ஷன்.
ஓகேவா? 40 அப்படியே வந்துச்சு. ஓகே, 40 தான் என்னோட சிபி. இப்போ அந்த சிபியை நான் 32.5% லாபத்துக்கு நான் விற்கணும். சரி, அதை நான் எப்படி விற்பேன்? 40 இன்டூ 32.5. 32.5 நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 65 டிவைடட் பை 2 எழுதிக்கலாமா? 65 டிவைடட் பை 2 பர்சன்டேஜ்னால டிவைடட் பை 100 ஒன்று. இப்போ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ, இது வேணாம், கடைசியா அடிச்சுக்கலாம். கடைசியா அடிச்சுக்கிட்டு இது ஒரு 2, இது 5, இது 13. ஸோ 13 நான் இன்க்ரீஸ் பண்றேன். 13 இன்க்ரீஸ் பண்ணனா என்னோட செல்லிங் பிரைஸ் எவ்வளவா இருக்கும்? 53 இருக்கும். கரெக்டா? செல்லிங் பிரைஸ் 53 இந்தியில கொடுத்துருக்கானா? இருங்க, இந்த கொஸ்டின் என்ன பண்ணுவோம்னா நம்ம வேற இடத்துல வந்து பார்ப்போம். ஓகே, இந்த கொஸ்டின் என்ன பண்ணிட்டோம்னா கொஞ்சம் டிரான்ஸ்லேஷன் பண்ணி கொடுத்துட்டோம். Find the number of students who got less than 40% marks as a total. அப்படி கொடுத்து வச்சிருக்கான். ரைட், இப்போ மார்க்ஸ் சப்டாக்டட் அவுட் ஆஃப் 100. அவுட் ஆஃப் 100னாலே அது பெர்சன்டேஜ்ல போட்டா பிரச்சனை இல்லை. 0 அண்ட் அபோவ், அதாவது 0க்கு மேல 0% மேல 100 ஆளுங்கள் வந்து எடுத்திருக்காங்க. ரைட்டா? the students who got as டோட்டல்னா இதுதான் நம்மளுக்கு வந்து கேட்கறது. 20க்கு மேல 20க்கு மேல வந்து 91 பேர் இருக்காங்க. 40க்கு மேல பாத்தீங்கன்னா 78 பேர் இருக்காங்க. கரெக்டா? அதாவது 40% மேல 78 மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க. அதுதான் நான் சொல்றது. அப்போ 40%க்கு கீழே எத்தனை மெம்பர்ஸ் இருப்பாங்க? டோட்டலா 100 மெம்பர்ஸ். அப்பனா என்ன ஆகும்? 100 மைனஸ் 78 which is 22 மெம்பர்ஸ் வந்து 100க்கு 40%க்கு கீழே இருக்காங்க. A boat rose 2 kilometer in 10 minutes along the stream and 12 kilometer in 2 hours against the stream. Speed of the stream நான் கேட்கணும். 2 கிலோமீட்டர் 10 நிமிஷம். கரெக்டா? இப்போ வந்து 10 நிமிஷம்ன்றத ஹவர்ஸ்க்கா மாத்தினா இது என்னது? எக்ஸ் பிளஸ் ஒய். இது அலாங் த ஸ்ட்ரீம் 12. எக்ஸ் மைனஸ் ஒய் எவ்வளோ வரும்? 12 கிலோமீட்டர் 2 hours. அப்போனா 6. ஆட் பண்ணா வந்து 12, மைனஸ் பண்ணா வந்து 6. ஸ்ட்ரீம் தான் கேட்குறாங்க. அப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி 12 டிவைட் பண்ணுறேன். 3 கிலோமீட்டர் பர் ஹவர். என்னடா இது டக்குன்னு போட்டாரே எப்படி அப்படின்னா, முன்னாடி வீடியோ எல்லாம் வந்து தெளிவாக இதை சொல்லியிருப்பேன். இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோ எல்லாம் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. Find the difference between the average demand and the average production of 5 companies taken together. அதாவது ஆவரேஜ் எடுத்து ப்ரொடக்ஷன் ஆவரேஜ் எடுங்க, டிமாண்ட் ஆவரேஜ் எடுத்து அதுக்கப்புறம் வந்து டிஃப்ரென்ஸ் எடுக்க சொல்றாங்க. நம்ம கொஞ்சம் உல்டாவா பண்ணுவோம். எல்லாத்துக்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்துட்டு ஒரு ஆவரேஜ் எடுத்துடுறேன். ப்ரொடக்ஷன் மைனஸ் டிமாண்ட். ப்ரொடக்ஷன் எவ்வளோ? 45 இருக்கும். இது 40, டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 5 ப்ளஸ் 5. இது எவ்வளோ இருக்கு? 10 டிஃப்ரென்ஸ் இருக்கா? ப்ளஸ் 10. இங்க பாருங்க, டிமாண்ட் அதிகமா இருக்கு, ப்ரொடக்ஷன் கம்மியா இருக்கு, ஸோ மைனஸ் 10. இங்க எவ்வளோ இருக்கு? இது ஒரு 10, இது ஒரு 5 பிளஸ் 15. இங்க மைனஸ் 5. அவ்வளோதான். பிளஸ் 5க்கு மைனஸ் 5 கேன்சல் பண்ணிடுறேன். இது ஒரு 25, 20 டிவைட் பை 5. அதுதானே ஆவரேஜ் 4. எல்லாமே ஹண்ட்ரட்ஸ்ல இருக்கு, ஸோ இங்கேயும் 100 எழுதிக்கலாம். 400 தான் என்னோட ஆன்சர். கரெக்டாக வந்துருக்கான்னு பார்ப்போமா? எஸ், ஓகே. இந்த வேல்யூ ஆஃப் 5 1/4 இதை உட்காந்து பொறுமையாக கேன்சல் இது பண்ணோம், சால்வ் பண்ணோம், பண்ணிடலாம். முதல்ல குட்டி ப்ராக்கெட் 3 divided by 5 into 1 divided by 10 is equal to 15 divided by 4. 3 times 9 divided by 40. கரெக்டா? அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா சும்மா இதை எடுத்துக்கலாம். எக்ஸு, இது ஒய், இது இசட்டு, இது உள்ள இருக்கிறது ஏன்னு எடுத்துக்கிறேன். ப்ராக்கெட்டு ப்ராக்கெட்டு ப்ராக்கெட். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த மைனஸை உள்ள மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன வந்துடும்? ஒய் மைனஸ் இசட் பிளஸ் ஏன்னு வந்துருமா? இப்போ இந்த நம்ம எக்ஸுக்கு பக்கத்தில் இருக்கிற மைனஸை உள்ள மல்டிப்ளை பண்ணா என்ன வந்துடும்? எக்ஸ் மைனஸ் ஒய் பிளஸ் இசட் மைனஸ் ஏன்னு வந்துடும். கரெக்டா இல்லையா? அப்படி வந்துருமா? இதையே நான் இங்கே பண்றேன். 521/4 மைனஸ் 7/2 பிளஸ் 5/6
minus 9/40. ஓகே, ஒரே ஈக்குவேஷனா வந்துச்சு. எல்சிஎம் வந்து 120. 120 வர வைக்கணும்னா 30. 30னா எவ்வளோ வரும்? 630 வந்துருமா? ஓகே, இங்கே 120 வர வைக்கணும்னா 60 மல்டிப்ளை பண்ணோம், விச் மீன்ஸ் 420. 120 வர வைக்கணும்னா நான் என்ன பண்ணுவேன்? 20 மல்டிப்ளை பண்ணுவேன். 20 மல்டிப்ளை பண்ணால் 100. இங்கே 3 மல்டிப்ளை பண்ணுவேன், 27. இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணால் சால்வ் பண்ணோம். ஒரு 730. இது பார்த்தீங்கன்னா ஒரு -447. என்ன வந்துருச்சு? 3ன்றது கிடைக்குதா? 3. இப்போ 3 தான் என்னோட யூனிட் டிஜிட்டா இருக்கணும். கீழே வந்து 120 டினாமினேட்டர். 120 டினாமினேட்டர் 120 120 120. இப்போ நான் என்ன பண்ணுறேன்? 0 into 2 என்ன வரும்? 0 0 + 3 3. இது வந்துருச்சு. மீதி எல்லாத்தையும் நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா வராது. இதுதான் நம்மளோட ஆன்சர். The value of the side of cube 8 cm, volume கேட்குறாங்க 83512. Cos 13 degree plus sin 13 degree divided by cos 13 degree minus sin 13 degree. இங்க நான் காசால எல்லாத்தையும் டிவைட் பண்ணிட்டேன். cos 13 ஆல் டிவைட் பண்ணிட்டேன்னா எனக்கு என்ன வந்துடும்? 1 plus tan 13 degree divided by 1 minus tan 13 degree. கரெக்டா இல்லையா? ஓகே, இந்த 1க்கு பதிலா இங்க 2 இருக்குல்ல, இந்த 1க்கு பதிலா நான் tan 45 டிகிரின்னு போட்டுக்கிறேன். plus tan 13 degree. இந்த 1 அப்படியே வச்சுக்கிறேன். நான் இப்போ எப்படி எடுத்துட்டு வரேன்னா tan A plus B is equal to tan A plus tan B divided by 1 minus tan A tan B. இந்த ஃபார்மட்டுக்கு நான் எடுத்துட்டு வரேன். ஸோ என்னோட tan A வந்து 45 டிகிரின்னு வச்சோன்னா கரெக்டாக வந்துடும். ஏன்னா அப்போ தான் 1ஓட வேல்யூங்க கிடைக்கும். நான் இந்த 1 அப்படியே வச்சுட்டு இங்கே 1 மல்டிப்ளை பண்ணாலும் ஒன்று தான், பண்ணாட்டியும் ஒன்று தான். அதனால tan 45 டிகிரின்றதை நான் இங்கே போட்டுக்கிறேன். இன்டூ tan 13 டிகிரி. எனக்கு என்ன வந்துடும்? tan A plus B, ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 58. tan 58 டிகிரி தான் என்னோட ஆன்சர். A plus 2B plus 3C is equal to 0. அப்போனா என்ன வரும்? A cube plus 8 B cube is equal to 27. C cubeோட வேல்யூ என்ன? A into 2B into 3C into 3. 3ABCன்னு வரும் தெரியுமா? அதுதான். இப்போ நம்ம இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 18 ABC. ஆன்சர் 18 ABC. Anish was marked in a class text of Sanskrit. என்ன அது சான்ஸ்கிரிட்லாம் போட்டு வச்சிருக்கீங்க? சான்ஸ்கிரிட்ல எவன்டா எக்ஸாம் எழுதுறது? Where incorrectly entered was just 99 instead of 66. If there are 55 students in the class, then what is the increment in the average marks of the class in Sanskrit because of this typing error? அதாவது ஒன்றும் இல்லை, மார்க் வந்து மாற்றி என்டர் பண்ணிட்டாங்க, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்கான். இப்போ அந்த மாற்றி பண்ணதுனால என்னோட ஆக்சுவல் வேல்யூல இருந்து எந்த அளவுக்கு இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கு அப்படின்றது கேட்குறாங்க அந்த ஆவரேஜில். கரெக்டா? ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 66, இவன் 99ன்னு போட்டான். அதனால வேல்யூன்றது ஆவரேஜ்ன்றது இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கும். 33 இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கு. ஓகேவா? இது சம்மு. நம்பரோட டிவைட் பண்ணோம் அப்படின்னா சம் டிவைட் பை இது எவ்வளோ? அது பேர் என்ன? ஆவரேஜா? அப்போ எனக்கு 3 divided by 5ன்னு கிடைக்கும். minus 3 divided by 5. ஸோ 0.6 minus 0.6. See, இப்போ நார்மல் ஆவரேஜ் இருக்கு. அதாவது இவனுங்க பண்ண இது ஆவரேஜ், கோல்மால் ஆவரேஜ் எடுத்து கோல்மால் ஆவரேஜ். அதில் நான் 0.6 மல்டிப்ளை அது மைனஸ் பண்ணாதான் ஒரிஜினல் ஆவரேஜ்ன்றது கிடைச்சது. கரெக்டா? அப்போ இந்த கோல்மால் ஆவரேஜ் எவ்வளோ? ஒரிஜினல் ஆவரேஜோட ஒரு 0.6 அதிகம் தானே. அந்த கோல்மால் படத்தினால 0.6 அதிகமாக இருக்கு தானே. அதானே கேட்கறது. 0.6 தான் என்னோட ஆன்சர். A and B can complete a piece of work in 25 days. BC கொடுத்துட்டான், CA கொடுத்துட்டான். சரி, ஓகே, நம்ம அப்படியே போடலாம். ஏபி ரெண்டு பேரும் சேர்ந்து 25 நாள். பிசி, அதாவது இங்கே ப்ளஸ் வரும்பா. பிசி 36 நாள். சிஏ எத்தனை நாள்னா எத்தனை நாள்? 30 நாள். ஓகேவா? 36 நாள் வருதுல்ல, அதுதான் போடுறோம். 36. இப்போ நம்ம இதுக்கு எல்சிஎம் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? 5 ஸ்கொயரு ஒன்று, இதுக்கு 5 ஸ்கொயரு, இதுக்கு வந்து 3 ஸ்கொயர் இன்டூ 2 ஸ்கொயரு, இது 2 இன்டூ 3 இன்டூ 5ன்னு போட்டுக்கலாம்.
அப்போ என்ன வந்துடும் 2 ஸ்கொயர் இன்டூ 3 ஸ்கொயர் இன்டூ 5 ஸ்கொயர் விச் மீன்ஸ் 100 900 கரெக்டா 900. இப்போ எனக்கு இங்க எஃபிஷியன்சி என்ன வரும் 900 டிவைட் பை 25 அதாவது இங்க 25 விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி பாருங்க 2 2s are 4 936 கரெக்டா இங்க எவ்வளவு வரும் 25ன்றது வரும் ஓகே இப்போ இங்க என்ன வரும் 30ன்றது வரும் எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சிட்டோம் இது a பிளஸ் பி பி பிளஸ் சி சி பிளஸ் ஏ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணா எனக்கு கிடைக்கிறது 2 இன்டூ ஏ பிளஸ் பி பிளஸ் சி இஸ் ஈக்குவல் டு இது எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும் 30 66 66 76 66 66 76 86 91 91 டிவைட் பை 2னா என்ன பண்ணலாம் 45.5ன்னு போட்டுக்கலாம் இதுதான் ஏ பிளஸ் பி பிளஸ் சி இல்லைன்னா இது 91 டிவைட் பை 2னே போட்டுக்கிறேனே எதுக்கு வம்பு சரி ஏபிசிடி கேன் கம்ப்ளீட் த சேம் ஒர்க் இன் 18 டேஸ் ஐயோ இதை விட்டுட்டோம் பாருங்க ஏ பிளஸ் பி பிளஸ் சி பிளஸ் டி 18 அதே 900 வந்ததுன்னா கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் எல்லாம் ஒன்று தான் வரும் ஸோ 900னா எத்தனை டைம்ஸு 900 டிவைட் பை 18னா 100 250 எஃபிஷியன்சி 15 வந்துச்சு ஸோ அப்போ ஏ பிளஸ் பி பிளஸ் சி பிளஸ் டியோட வேல்யூ என்னன்னா 50 இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ண எனக்கு டியோட வேல்யூ கிடைச்சிடும் டியோட எஃபிஷியன்சி என்னதுன்னா 50 டிவைட் 50 50 minus 91 divided by 2 which is 9/2 ஓகே டோட்டல் ஒர்க் வந்து 900 டியோட டி தனியாக செஞ்சானா எவ்வளோ நாளில் முடிப்பான்னு தான் கேட்குறாங்க டோட்டல் ஒர்க் டிவைடட் பை எஃபிஷியன்சி தான் நம்பர் ஆஃப் டேஸு ஸோ கேன்சல் பண்ணுறேன் 200 டேஸ் அதாவது டினாமினேட்டர் நியூமரேட்டரு 100 into 2 200 தான் என்னோட ஆன்சர் of the three angles of a triangle one is twice the smallest and other one is thrice the smallest வந்து z எடுத்துக்கலாம் ஒன்று வந்து என்னதுன்னா twice the smallestன்னு சொல்கிறான் இது ஒன்று இன்னொன்று thrice the smallestன்னு சொல்கிறான் இது ரெண்டு இன்னொன்று smallest z மூணுத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் 180 கிடைக்கும் 6 z வேல்யூ 180 அப்போ z வேல்யூ என்ன 30 ஆன்சர் 30 சிம்பிளிஃபிகேஷனா 4 2 6 12 12 16 29 minus 16 13 Bhavani spends 68% of her income. Her income increases by 15%. Her expenditure increases by 10%. How much is the increase the percentage saving? ஒரு சில சம்மெல்லாம் அலிகேஷன்ல போடலாம் ஒரு சில சம்ம வந்து நார்மலா போடலாம் இந்த சம் வந்து நார்மலா போட்டாதான் ஈஸியா வரும் சரி இன்கம் வந்து 100னா 68 என்னது ஸ்பெண்ட் பண்ணிடலாம் அப்போ மீதி 32 வந்து சேவ் பண்ணிடலாம் கரெக்டா இது எக்ஸ்பெண்டிச்சர் இது சேவிங்ஸ் சரியா இன்னும் கூட கொஞ்சம் ஏதோ கம்மி பண்ணலாம் ஓகே இது பெட்டர் ஹவு மச் இஸ் த இன்க்ரீஸ் பர்சன்டேஜ் 10% வந்து எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸ் ஆகுது சேலரி 15% இன்க்ரீஸ் ஆகுது சேலரி 15 இன்க்ரீஸ் ஆகுது எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்தீங்கன்னா 10% இன்க்ரீஸ் ஆகுது அப்போ என்னோட சேவிங்ஸ் எத்தனை பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகும்னு கேட்குறோம் இப்போ இதை மைனஸ் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் ஒரு 7.2ன்றது கிடைக்குமா இல்லை 8.2ன்றது கிடைக்கும் கரெக்டா ஸோ 8.2ன்றது இன்க்ரீஸ் ஆகணும் எதுலன்னா 32ல இன்டூ 100 கேன்சல் பண்ணிக்கலாமா அந்த ஜீரோவை உள்ள போட்டலாம் அப்போ வந்து 41 டிவைட் பை 16 410 டிவைட் பை 16 எத்தனை டைம்ஸ் வரும் 2 டைம்ஸ்னா 32 32னா 9 ஒரு 0 6 டைம்ஸ் வராது 5 டைம்ஸ் போடலாம் 25 25ல எது ஸ்டார்ட் ஆகுதுன்னா இதுதான் ஸ்டார்ட் ஆகுது இதுதான் என்னோட ஆன்சர் 16th சம்ல என்ன கொடுத்துருக்கான் the number of candidates passing the exam from city Q is what percentage of the total number of candidates appearing from all the cities together அதாவது கியூவோட சிட்டியில் இருக்கக்கூடியவங்க பாஸ் ஆனவங்க எவ்வளோ பர்சன்டேஜ் எக்ஸ் பர்சன்டேஜ் எவ்வளோவில் பார்த்தீங்கன்னா சிட்டி டோட்டல் சிட்டி அப்பியரிங் ஆனதில் கியூ சிட்டியில் எத்தனை பேர் 2.26 இருக்காங்க 2.26ல மொத்தம் 10 பார்ட்ல 3 பார்ட் வந்து பாஸ் ஆயிருக்காங்க
10 பார்ட்ல 3 பார்ட் வந்து பாஸ் ஆயிருக்காங்க. இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டிவைடட் பை 100. டோட்டல் எவ்வளோ இருக்காங்க? 6 வருதா? 6.00. இது பார்த்தீங்கன்னா 94. 6.94 வருது. இந்த டெசிமல் பாயிண்ட்டுக்கும் இந்த டெசிமல் பாயிண்ட்டுக்கும் நான் கேன்சல் பண்ணிடுறேன். ஓகேவா? டெசிமல் பாயிண்டோட இந்த பாயிண்ட்டை கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்? 3 டேபிள்ஸ் எல்லாம் அடிச்சிக்கலாமா? 0 அடிச்சுட்டேன். 3 டேபிள்ஸ் அடிச்சா 113. இதை 2 டேபிள்ஸ் அடிச்சா 3. இது வந்து ஒரு 4, இது 7. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்? இதோட மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 9, 3, 3, ஒரு 0 மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 3, 4, 7 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். இங்க பாத்தீங்கன்னா தெரியும் 3, 4, 7 இருக்கு, இங்க 3, 3, 9 இருக்கு. அப்ப கண்டிப்பா 3, 4, 7 இன்டூ 9. ஸ்டார்டிங்ல வந்து 9 தான் என்னோட கான்ஸ்டன்டா வரப்போகுது. எது 9 வருதுன்னு பாருங்க. இது ஒன்னே ஒன்று தான் 9. ஆன்சர் 9.77. X drives his car and cover 37 kilometer and 500 meter in 90 minutes. இப்போ 37.5 கிலோமீட்டர் 90 மினிட்ஸ்னா என்னது? 1.5 மணி நேரமா? 1 மணி நேரம். 1.5 மணி நேரம்னா 1 1/3 3/2 போட்டுக்கலாம். 3/2 கேன்சல் பண்ணிக்கலாமா? கேன்சல் பண்ண என்ன வரும்? இது ஒரு 1 1 2.5 மல்டிப்ளை பண்ணோம்னா 25. 25 கிலோமீட்டர் பர் ஹவர் தான் ஸ்பீடு. டிஸ்டன்ஸ் பை டைம். இங்கே சிம்பிளிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்களா? இது என்ன வரும்? 4 5 5 மைனஸ் 20 ப்ளஸ் 20 25 ப்ளஸ் 20 டிவைடட் பை இங்கே என்ன கொடுத்துருக்கான்? ப்ளஸ் 9 15 45. 1 ஆன்சர் 1. 2 trains long opposite direction 42 kilometer 48 kilometer respectively they cross each other. சரி, அப்போ வந்து லென்த்ன்றது ஆட் ஆயிடுமா? 500 மொத்தம் 500 மீட்டர். சரியா? மீட்டர்ல இருக்குப்பா. 500 மீட்டர். இது பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் பர் ஹார்ல இருக்கு. ஸோ ஓகே, இது ரெண்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஆட் ஆயிடும். ஆட் ஆச்சுன்னா எவ்வளோ? 80 90. 90 கிலோமீட்டர் பர் ஹார். நான் அதை மீட்டர் பர் செகண்டுக்காக மாத்திக்கிறேன். ஓகேவா? ஒரு 0 கஜக் கஜக் 2 கஜக் கஜக் 2. ஸோ 20 செகண்ட் ஆகும். The shopkeeper buys oranges at a rate of 10 for 50. 10 ஆரஞ்சஸை 50 ரூபாய்க்கு வாங்கினோம். இது நம்பரு, இது ருபீஸ். சரியா? ரேட்டு 12 ஆரஞ்சஸை 74 ரூபாய்க்கு விற்கிறான். அதாவது ஒன்றும் இல்லை, 10 பழம் 50 ரூபான்னு வந்து வாங்குறான், 12 பழம் 74 ரூபாய்க்கு விற்கிறான். அப்போ அவனோட ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்னன்றதான் கேட்குறான். இங்கே பார்த்தீங்கன்னா நம்பர் சேமா இல்லை. இந்த நம்பரை நான் சேம் பண்ணோம். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, எதையாவது ஒன்றத்தை சிம்பிளிஃபை பண்ணுறேன். இதை சிம்பிளிஃபை பண்ணால் 1 டிவைடட் பை 5 வரும். இன்டூ 2 பண்ணால் இன்டூ 12 பண்ணால் சேம் ஆகிடும். ஸோ என்னோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 60 ரூபா, விற்கும் போது 74 ரூபா. அப்போ ப்ராஃபிட் எவ்வளோ வந்துருச்சு? 14 ரூபாய் என்னோட ப்ராஃபிட் வந்துருச்சு. எவ்வளோ இல்லை? 60 இன்டூ 100. ஒரு 0 கஜக் கஜக் 5 3. ஓகேவா? அப்போ எவ்வளோ வரும்? 70 டிவைடட் பை 3. 70 டிவைடட் பை 3 எனக்கு வந்து யூனிட் டிஜிட் வந்து 0ன்னு முடியணும். இது கரெக்டாக வராது, இது வராது, டெசிமலில் வருது. யூனிட் டிஜிட் 0வா? இல்லை. இதுதான் ஆன்சர். கெயின் தான். 21st கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்கான்? த டிஃபரன்ஸ் பிட்வீன் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பிளேயிங் கிரிக்கெட் ஓகேவா? பிளேயிங் கிரிக்கெட் அண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பிளேயிங் டென்னிஸ் ஃப்ரம் ஆல் த ஸ்கூல் டுகெதர். அதாவது கிரிக்கெட் டென்னிஸ் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டு டிஃபரன்ஸ் எடுக்க சொல்றோம். நான் டிஃபரன்ஸ் எடுத்துட்டு ஆட் பண்ணிடுறேன். எல்லாம் ஒண்ணுதான். சரி, இங்க அதிகமா இருக்கக்கூடியது டக்குன்னு பார்க்கறதுக்கு டென்னிஸ் தான். டென்னிஸ் அதிகமா இருக்கு, கிரிக்கெட்ன்றது கம்மியா இருக்கு. டென்னிஸ் மைனஸ் கிரிக்கெட்னு எடுத்துப்போம். அப்ப இது எவ்வளவு வரும்? +100ன்னு வருமா? இது எவ்வளவு வரும்? +70. இது எவ்வளவு வரும்? +10. இது எவ்வளவு வரும்? -90. இது எவ்வளவு வரும்? +30. ஓகே ஓகே, இது 80. இது 110. மொத்தமா வந்து இதெல்லாமே 110ன்னு வந்துடும். 110 - 90 எவ்வளோ? 20. 100 + 20 120. ஆன்சர் எவ்வளோ? 120.